வார்த்தைக்கு நாம் செல்வோம். परमेश्वर के शब्द की ओर हम जाएंगे. நான் முன்பு சொன்னது போல எனக்கு வார்த்தை அதிகமாய் ஒரு கோர்வையாய் பேச வராது. मैं अधिक से वचन बांट नहीं सकता. தேவன் தந்த இரவு ஜெபம் போது தேவன் தந்த வார்த்தைகளை நான் எழுதி வைத்து வந்திருக்கிறேன். प्रभु ने जो शब्द मुझे दिया मैं लिख कर लेके आया हूं. தேவன் நடத்துகிற விதமாய் அந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். जैसा प्रभु मेरी अगुवाई करेगा मैं शब्द बोलूंगा. கூட குறைச்சிருந்தா தயவாய் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். कोई कमी घटी हो मुझे क्षमा कीजिएगा. நாம் வாசித்த சங்கீத பகுதியில் முதல் 2 வசனம், भजन संगीता जो हमने आज पढ़ा उसका पहला 2 वचन, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. संकट के दिन यहोवा तेरी सुन ले, याकूब के परमेश्वर का नाम तुझे ऊंचे स्थान पर नियुक्त करे, वह पवित्र स्थान से तेरी सहायता करे और सियोन से तुझे संभाल ले. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஆபத்தினாலிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று. भजनकार इस प्रकार कहता है, संकट के दिन यहोवा तेरी सुन ले. அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக என்றும் சொல்லுகிறான். क्योंकि उनका नाम हमारे लिए एक नियुक्त स्थान है. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். पवित्र स्थान से सहायता करता है. இந்த நாளிலும் நானும் கூட ஜெபத்தை பற்றி இந்த இடத்தில் பேசலாம் என்று ஆவியானவரால் ஏவப்பட்டேன். पवित्र आत्मा के जरिए आज आपके सामने प्रार्थना के विषय बात करना चाहता हूँ. ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு உயிர் நாடியாக இருக்க வேண்டும். प्रार्थना हमारे मसीह जीवन के लिए एक जीवन दान होना चाहिए. ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். जो लोग प्रार्थना करते प्रभु उन्हें कभी नहीं छोड़ते. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. परमेश्वर के समूह में जो प्रार्थना करते उसका निश्चय उत्तर मिलता है. நாம் சரியான முறையில் ஜெபித்தால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். हम सही तरीके से प्रार्थना करेंगे तो प्रभु की उपस्थिति महसूस करेंगे. ஆவிக்குரிய கனிகளாலும் நிரம்பி வழிய முடியும். आत्मिक फलों को हम ले पाएंगे. மத்தேயுனுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. मत्ती 7 का 7 इस प्रकार कहता है. யாராவது வாசிங்களேன். ஆமென். அது போதும் போதும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை தர அவர் வாஞ்சை உள்ளவரும் வல்லமை உள்ள தேவனுமாய் இருக்கிறார். हमारे पिता परमेश्वर से जो कुछ हम मांगते प्रभु वो देता है. அதே மத்தேயு 7:8 இவ்வாறாக சொல்லுகிறது. उसी अध्याय में 8वां वचन इस प्रकार लिखा है, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். जो कोई मांगता है उसे मिलता है. நம்முடைய தகப்பனாகிய தேவன் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையானதை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். हमारा पिता परमेश्वर जो मांगते उसे भलाई वस्तु देता है. அதே மத்தேயின் 7வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிப்போம். उसी अध्याय के 9, 10 पढ़ेंगे. है कि यदि उसका पुत्र उसे रोटी मांगे तो उसे पत्थर दे, या मछली मांगे तो उसे सांप दे. अतः जब तुम बुरे होकर अपने बच्चों को अच्छी वस्तुएं देना जानते हो तो तुम्हारा स्वर्ग के पिता अपने मांगने वालों को अच्छी वस्तुएं क्यों न देगा. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, जब तुम बुरे होकर अपने बच्चों को अच्छी वस्तु देना जानते हो, நம்மை உருவாக்கின அந்த பிதாவாகிய தேவன் நமக்கு அதிகமான நன்மைகளை தருவது நிச்சயம் அல்லவா என்று வார்த்தை சொல்லுகிறது. हमें बनाया हुआ परमेश्वर क्या हमें मांगने वालों को अच्छी वस्तु நாம் नहीं देगा. ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். जब हम प्रार्थना करते हैं हमारे लिए सब कुछ वो पूरा करता है. 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. दूसरा इतिहास 7वां अध्याय के 14 वचन इस प्रकार लिखा है,
இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவங்களுமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. इस स्थान में चढ़ाया जाने वाले प्रार्थना के लिए मेरी आंखें और मेरी मन दोनों नित्य लगी है करके प्रभु का वचन कहता है. ஸ்தலம் என்றால் ஆலயம் என்ற ஒரு பொருள் உண்டு. स्थल कहेंगे तो भवन हम मान सकते हैं. பழைய ஏற்பாட்டுக்கு ஆலயத்திற்கு சென்று நம்முடைய ஜெபிப்பது வழக்கமாய் இருந்தது. पुराने नियम में भवन में जाकर लोग प्रार्थना करते थे. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். पहला कोरिन्थियों 3 अध्याय के 16 वचन में इस प्रकार पौलुस कहता है. 1 கொரிந்தியர் 3:16 நீ क्या तुम नहीं जानते कि तुम परमेश्वर का मंदिर हो और परमेश्वर का आत्मा तुम में वास करता है. பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார். पौलुस कहते हैं நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் तुम என்று, परमेश्वर के मंदिर हो, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று. तुम्हारे अंदर परमेश्वर का आत्मा वास करता है. இந்த இடத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகிய நம்ம அனைவருக்கும் தெரியும் நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம் என்று. यहाँ पर उद्धार पाए हुए हर एक व्यक्ति जानता है हमारा परिशुद्ध- शरीर प्रभु का मंदिर है. பரிசுத்த ஆவியானவர் இதில் வாசம் பண்ணுகிறார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். इसके अंदर पवित्र आत्मा वास करते हैं. நம் சரீரமாகிய ஆலயத்தில் செய்யப்படும் இந்த ஜெபத்திற்கும் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்தவைகளாகவும் इस शारीरिक रूप मंदिर के अनुसार प्रार्थना करेंगे तो प्रभु का आँख खुला है அவருடைய செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கும். और उनके कानें सुनती है. நம் இந்த ஆலயமாகிய சரீரத்திலிருந்து ஏறெடுத்து அவரை நோக்கி விண்ணப்பிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் அதினதின் காலத்தில் அவர் பதில் தர வல்லமை உள்ளவராய் इस இருக்கிறார். शरीर रूप के मंदिर के भीतर से जो भी हम प्रार्थना चढ़ाते हैं प्रभु नियुक्त समय पर उत्तर ले आएगा. ஜெபம் என்பது என்னவென்றால், प्रार्थना कहेंगे तो क्या है? ஒருவருடைய இருதயத்தில் உள்ளதை நாம் ஆண்டவராகிய தகப்பனிடத்தில் தெரியப்படுத்துவது, हमारे हृदय के बातों को पिता से कहलाने का, நமக்கு தேவையானதை அவரிடத்தில் கேட்பது. हमारे जरूरतों को मांगना है. ஜெபம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாய் இருக்கிறது. प्रार्थना एक बहुत ही बलवंत हथियार है. தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவும் கூட அநேக வேளையில் ஜெபத்தில் தன் பிதாவாகிய தேவனோடு தரித்திருந்தார். पिता का एकलौता पुत्र यीशु भी कई बार प्रार्थना में बने थे. லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. लूका 1 का 36 इस प्रकार कहता है. நம்முடைய தேவனாகிய இயேசுவே இவ்வாறாக சொல்லுகிறார். हमारा प्रभु यीशु इस प्रकार कहते हैं. इसलिए जागते रहो और हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाली घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनो. லூக்கா 21:36 இல்ல, லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு मनुष्य के पुत्र के सामने हम योग्य खड़े रहने के लिए எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். और हमेशा प्रार्थना में बने रहो. இயேசுவை போலவே வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்களும் ஜெபத்தை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். यीशु की तरह कई सारे भक्त लोग प्रार्थना के विषय कहते हैं. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 15 அதிகாரம் 32 வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். रोमियो 15 का 32वां वचन में लिखा है. ரோமருடைய அதிகாரம் 15 அதிகாரம் 32 வசனம். हमारे प्रभु यीशु मसीह के और पवित्र आत्मा के प्रेम का स्मरण दिलाकर मैं तुमसे विनती करता हूँ कि मेरे लिए परमेश्वर से प्रार्थना करने में मेरे साथ मिलकर लौलीन रहो. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 4:7 இவ்வாறாக சொல்லுகிறார். पहला पत्रस 4:7 में इस प्रकार लिखा है. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, सबका अंत बहुत निकट है. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து इसलिए तुम निष्कलंक मन होकर ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று. प्रार्थना करने में संयम रहो. அதுபோல 1 யோவான் 3:22 இவ்வாறாக சொல்லுகிறது. उसी प्रकार पहला यूहन्ना 3 का 22 लिखा है. நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். हम जो भी प्रार्थना में मांगते हैं सब कुछ पाते हैं. தாவீது கூட தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் 37 அதிகாரம் 17 வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். दावीद भी भजन संगीता 34 में 17 में लिखा है. வாசிங்க யாராவது. पढ़ेंगे 34 का 17. 34 அதிகாரம் 17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு धर्मी दुआई देते हैं. அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். यहोवा सुनता उनको सब
सब विपत्तियों से छुड़ाता है। நம்முடைய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார், हमारे प्रभु यीशु कहते हैं எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. हमेशा प्रार्थना में बने रहो। பேதுரு இவ்வாறாக சொல்லுகிறார், पतरस कहता है தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணுங்கள் என்று. सचेत होकर संयम होकर प्रार्थना बने रहो। பவுல் சொல்கிறார், போராடி ஜெபியுங்கள் என்று. पौलुस कहता है मल्लयुद्ध करके प्रार्थना करो। தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று. दाऊद कहता है परमेश्वर धर्मी की प्रार्थना सुनकर सब विपत्तियों से छुड़ाता है। நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா ஜெபத்திற்கு பதில் தந்தாலும் हमारा परमेश्वर चाहे सब प्रार्थना को सुनते हैं, தேவன் அவர் விரும்புகிற ஜெபத்திற்கு உடனே பதில் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். लेकिन प्रभु जो चाहते हैं उसका उत्तर तुरंत मिलता है। இங்க உள்ள நாம் அனைவரும் தேவனிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். यहाँ पर बैठे आप में से कई लोग प्रभु से प्रार्थना करते हो। நாம் அவரிடத்தில் அடிக்கடி என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம்? किन किन बातों के लिए हम प्रार्थना करते हैं? என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, मुझे आशीष करो प्रभु, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே, मेरे परिवार को आशीष करो, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே मेरे बच्चों को आशीष करो। என்றே அதிக நேரங்களை நாம் ஜெபத்தில் செலவிடுகிறோம். हम ऐसे ही कई घंटा प्रार्थना करते हैं। உங்களுக்கு ஒன்று தெரியுமா? लेकिन एक बात पता है क्या? நாம் தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் माँ के कोख में उत्पन्न होने से पहले हमें नाम पुकार कर अलग किया प्रभु। நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து வைத்து விட்டார். हमारे लिए जो भी जरूरत है उन्होंने सब कुछ पहले से तैयार करके रखा है। அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் அவர் நாம் ஜெபிப்பதற்கு மேலாய் நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவர். नियुक्त समय पर जैसे हम प्रार्थना में बने रहेंगे वो समय पर मिलेगा। அதனால் நம்முடைய ஜெப நேரங்களை அதிகமாக நம்முடைய தேவைகளுக்காக செலவிடுவதை நிறுத்திவிட்டு इसलिए हमारी प्रार्थना अधिकांश हमारी जरूरत के लिए नहीं, தேவனுக்கு உகந்த ஜெபங்களை ஏறெடுக்க இந்த நாட்களில் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். बल्कि हमारी प्रभु जो चाहता है उसी रीति से हमें प्रार्थना करना है। தேவனுக்கு உகந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். परमेश्वर को प्रसन्न करने वाला प्रार्थना करना सीखना है। வேதத்தில் ஒரு சிலர் ஏறெடுத்த ஜெபங்கள் தேவனுக்கு உகந்த ஜெபமாய் இருந்தபடியினால் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கேளாத ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு தேவன் தந்தார். पवित्र शास्त्र में कई भक्तों का प्रार्थना प्रभु के इच्छा के अनुसार था, प्रभु ने उन्हें आशीष किया है। ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5 to 10 வரை நாம் வாசிக்கும் போது पहला राजाओं के पुस्तक 3 अध्याय में हम पढ़ते हैं, ஆமென். आमेन. Indeed. गिबोन में यहोवा ने रात को स्वप्न के द्वारा सुलेमान को दर्शन देकर कहा, जो कुछ तू चाहे कि मैं तुझे दूं वो मांग। सुलेमान ने कहा, तू अपने दास मेरे पिता दाऊद पर बड़ी करुणा करता रहा, क्योंकि वह अपने को तेरे सम्मुख जानकर तेरे साथ सच्चाई और धर्म और मन की सीधाई से चलता रहा, और तूने यहाँ तक उस पर करुणा की थी कि उसे उसकी गद्दी पर विराजने वाला एक पुत्र दिया है। अब हे मेरे परमेश्वर यहोवा, तूने अपने दास को मेरे पिता दाऊद के स्थान पर राजा किया है, परंतु मैं छोटा लड़का सा हूँ जो भीतर बाहर आना जाना नहीं जानता। तूने अपने दास को अपनी प्रजा का न्याय करने के लिए समझने की ऐसी शक्ति दे कि मैं भले बुरे को परख सकूं, क्योंकि कौन ऐसा है कि तेरी इतनी बड़ी प्रजा का न्याय कर सके। इस बात से प्रभु प्रसन्न हुआ कि सुलेमान ने ऐसा वरदान। ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की प्रभु के नाम की महिमा हो। நாம் வாசித்த அந்த 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5 to 10 வசனம் வரை हमने वचन पढ़ा जो 3 अध्याय के 5 से लेकर 10 तक। சாலமோனுக்கு ராத்திரியிலே தேவன் தரிசனமாகி सुलेमान को परमेश्वर ने रात में दर्शन दिया,
அவனிடத்தில் உனக்கு வேண்டியதை கேள் என்று சொன்னபோது तुझे जो चाहिए वो तू मांग कहा। ராஜாவாகிய சாலமோன் என் தேவனாகிய கர்த்தாவே राजा सुलेमान ने कहा, हे मेरे परमेश्वर, தேவரீர் உமது அடியேனை तू मेरे दास என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே मेरे पिता दाऊद के स्थान पर राजा किया है, நானோ வென்றால் परंतु मैं போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். छोटा लड़का सा हूँ நீர் தெரிந்து கொண்டதும் जो भीतर बाहर नहीं जाता। ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் तेरे दास तेरी चुनी हुई प्रजा बहुत से लोग हैं லெக்கத்திற்கு உட்படாததுமான जिनकी गिनती बहुतायत के मारे है। திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் इन लोगों इन प्रजा के बीच में உமது அடியேன் இருக்கிறேன். तू अपने दास को रखा है, ஆகையால் इसलिए உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் इनका न्याय करने के लिए, நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் इनको समझने और परखने के लिए அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். मुझे ऐसी शक्ति दे। உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று ஒரு விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுத்தார். क्योंकि कौन ऐसा है कि तेरी इतनी बड़ी प्रजा का न्याय करे, वैसा उसने विनंती का प्रार्थना किया। ராஜாவாகிய சாலமோன் ஏறெடுத்த விண்ணப்ப ஜெபம் தேவனுக்கு ஒரு உகந்த ஜெபமாய் காணப்பட்டது. राजा सुलेमान ने चढ़ाया वो प्रार्थना परमेश्वर का एक उन्नति भरा हुआ प्रार्थना था। அதே 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போது उसी पहला राजा के तीसरा अध्याय में 11 से 13 में पढ़ते हैं। तब परमेश्वर ने उससे कहा, इसलिए कि तूने ये वरदान मांगा, न तो दीर्घायु न धन न अपने शत्रुओं का नाश मांगा है, परंतु समझने के विवेक और वरदान मांगा है। इसलिए सुन, मैं तेरे वचन के अनुसार करता हूँ, तुझे बुद्धि और विवेक से भरा मन देता हूँ, यहाँ तक कि तेरे समान न तो तुझे से पहले कोई कभी हुआ और न बाद में कोई कभी होगा। फिर जो तूने नहीं मांगा, धन और महिमा, वह भी तुझे यहाँ तक देता हूँ, तेरे जीवन भर कोई राजा तेरे तुल्य न होगा। தேவ சமூகத்தில் சாலமோன் தனக்கென்று தன்னை எதுவும் கேட்காமல் परमेश्वर के समूह में सुलेमान ने अपने लिए कुछ नहीं मांगा, தேவனுக்கு உகந்த ஒரு விண்ணப்ப ஜெபத்தை செய்தபோது बल्कि परमेश्वर को प्रसन्न करने वाले बात जब मांगा, அவனுக்கு ஞானத்தையும் தந்து परमेश्वर ने उसे विवेक भी दी, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு தந்ததும் அல்லாமல் और जो उसने नहीं मांगा वो धन और ऐश्वर्य देकर அவன் ஆட்சி செய்த நாட்களில் அவனுக்கு நிகரான வேறொரு ராஜாக்கள் இருந்ததில்லை என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். उसके जीवन भर कोई भी राजा उसके विरुद्ध न उठे करके प्रभु ने उसे आशीष किया। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கையில் हमारे जीवन में जब हम प्रभु का प्रसन्न प्रार्थना चढ़ाते நாம் हैं, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். हम जो धन संपत्ति नहीं मांगते प्रभु वो भी हमें दिलाता है। அன்னாள் என்ற ஒரு இதை நாம் வாசிச்சிருக்கிறோம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே. अन्ना नाम की एक बहन के बारे में हम पढ़ते पहले शामुएल में। இஸ்ரவேலில் வசித்த எல்கானா என்பவருடைய மனைவியாய் இருந்த அன்னாள் एल्काना जो इजराइल में रहता था, கர்த்தருடைய கற்பத்தை அடைத்திருந்தபடியால் அநேகரால் மனமடிவுக்கு உள்ளானவளாய் இருந்தால் परमेश्वर ने उसके गर्भ को बंद किया था, इसलिए बहुत जन ने उसे टुकराया। அநேக முறை ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய காரியத்திற்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவளாய் அவள் இருந்தாள். कई बार अपने निवेदन को लेकर वो प्रार्थना करती थी, ஆனால் ஒரு முறை அவள் மனம் கசந்து அழுது பொருத்தனையோடு கூடிய ஒரு விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுத்தாள். लेकिन एक बार वो व्याकुल होकर मन्नत कर वो प्रार्थना की। 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-11 வசனத்தை இவ்வாறாக நாம் வாசிப்போம். पहला शामुएल पहला अध्याय 10 और 11 में इस प्रकार लिखा है, वो मन में व्याकुल होकर यहोवा से प्रार्थना करने और बिलख
ஹalleluya. அன்னால் தேவ சமூகத்தில் अन्नाल परमेश्वर के भवन में சேனைகளின் கர்த்தாவே, हे सेनाओं का परमेश्वर, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து तू बुझ दासी पर दया कर, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளே. मेरी सुधि ले, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் अपनी दासी को पुत्र देगा तो அவன் உயிரோடு இருக்கு சகல நாளும் उसके जीवन भर के लिए அவனை நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று उसे यहोवा के लिए अर्पण करूंगी. தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஒரு விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுத்தார். अपना दिल को उंडेल कर उसने मन्नत भरा प्रार्थना की. கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட இந்த ஜெபம் தேவனுக்கு ஒரு உகந்த விண்ணப்பமான ஜெபமாய் இருந்தது. परमेश्वर के समूह पर चढ़ाया हुआ ये प्रार्थना प्रभु को प्रसन्न किया. அவளுடைய விருப்பத்தின்படியே சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை அவளுக்கு தந்தார். उसके मांगने के अनुसार परमेश्वर ने भविष्यद्वक्ता शमूएल को दिया. அதனால் தேவ சமூகத்தில் அவள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27 28வது வசனங்களில் पहला अध्याय का 27 और 28 वचन में इस प्रकार लिखा है, பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், बालक के लिए प्रार्थना की, நான் கர்த்தரின் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், मैंने जो मांग किया वो प्रभु ने मुझे दिया, அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அவருக்கென்று ஒப்பு கொடுத்தேன். इसलिए मैं भी उसे यहोवा को ले अर्पण कर देती हूँ. இந்த இருவரை போல நம்முடைய ஜெபம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் இருக்கிறதா? क्या इन दोनों की तरह हमारा प्रार्थना जीवन है? நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்பொழுதும் நம்மை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி, நம்முடைய ஆசீர்வாதத்தை பற்றியே அல்லாதபடி हमारा प्रार्थना केवल हमारा परिवार, हमारे बच्चों के बारे में नहीं, தேவனுக்கு உகந்த ஒரு விண்ணப்ப ஜெபமாய் இருக்கும்போது बल्कि परमेश्वर को प्रसन्न करने वाला प्रार्थना होगा तो நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற இயேசு. हमें आशीष करने वाला यीशु ही हमारा यीशु है. இரண்டாவதாக உபவாசத்தோடு கூடிய ஜெபத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். तीसरा, उपवास भरे प्रार्थना को प्रभु आशीष करता है. நம்முடைய வாழ்க்கையில் வாரத்திற்கு ஒரு முறையாவது உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது हमारे जीवन में एटलीस्ट हफ्ते में एक बार उपवास करके हम प्रार्थना करेंगे तो நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். हमारा प्रार्थना को जरूर उत्तर देगा. ஹalleluya. हालेलुया. எஸ்ராவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். एज्रा 8 का 21वां वचन हम पढ़ेंगे. எஸ்ராவுடைய Jesus. எஸ்ராவுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. एज्रा 8 का 21वां इस प्रकार लिखा है. எஸ்ரா தன்னோடு இருந்த ஜனங்கள் எல்லாரையும் அகாவா நதி அண்டையிலே கூட்டி एज्रा अपने सारे लोगों को हवा नदी के तट पर बिठाया ஒரு 5 காரியங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் செய்தான். और 5 बातों के लिए उपवास के साथ प्रार्थना करने रखा. அதில் முதல் ஜெபம் என்னவென்றால், सबसे पहला किसके लिए? நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் कि हम परमेश्वर के सामने दीन हो, எங்களுக்காகவும் अपने लिए, எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் अपने बाल बच्चों के लिए, எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும் अपनी समस्त संपत्ति के लिए, செவையான வழியை தேடுகிறதற்காகவும் सरल यात्रा मांगने के लिए, இந்த 5 காரியங்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாய் உபவாசத்தோடு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி செய்தான். इन 5 बातों के लिए एज्रा उपवास का प्रार्थना की मांग रखा. அதே 8வது அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. उससे 8वां अध्याय में 23 वचन कहता है, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே தேடினோம், इसी विषय पर हमने उपवास करके प्रार्थना की, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்றான். हमारी उसने सुन ली. இந்த நாட்களிலும் கூட इन दिनों में भी இங்க இருக்கிற நாம் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? हफ्ते में एक बार तो उपवास करके हम कितने लोग प्रार्थना में बने रहते हैं? தேவனுடைய முதல் விண்ணப்பத்தை, எஸ்ராவினுடைய முதல் விண்ணப்பத்தின்படியே एज्रा का पहला विनंती के अनुसार தேவனை நோக்கி நாம் परमेश्वर को देखकर हम உபவாசத்தோடு கூடி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. उपवास के जरिए हमें प्रार्थना में बने रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்மை தாழ்த்துகிறதற்காக என்று வேதம் சொல்லுகிறது. यानी सबसे
पहले हमें अपने आप को दीन करना है। 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, दूसरा इतिहास 7वां अध्याय 14 वचन इस प्रकार लिखा है, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் मेरे नाम धारण किए हुए मेरी प्रजाएं தங்களை தாழ்த்தி अपने आप को दीन कर कर ஜெபம் பண்ணி प्रार्थना कर कर என் முகத்தை தேடி मेरे चेहरा को ढूंढ कर தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் अपनी बुरी चाल से मन फिराएंगे तो அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் मैं स्वर्ग में से அவர்களை ஜெபத்தை கேட்டு उनका प्रार्थना सुनूंगा, பாவத்தை மன்னித்து उनका पाप क्षमा करूंगा, அவர்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், அதாவது ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். उनका देश को जो का त्यों कर दूंगा कहता है। நாம் நம்மை தாழ்த்தி தேவ ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவது மாத்திரம் அல்லாமல் जब हम दीन कर कर प्रार्थना करते केवल आशीर्वाद नहीं लाता है, நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். बल्कि हमारे देश को भी आशीर्वाद लाता है। இந்த நாட்களில் உபவாசத்தோடு நமக்காகவும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். इन दिनों में हम उपवास के साथ हमारे लिए भी प्रार्थना करना है। நமக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய ஆஸ்திக்காகவும் அந்த ஐஸ்வர்யத்திற்காகவும் அல்ல, हमारे लिए यानी हमारी धन संपत्ति के लिए नहीं, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. बल्कि हमारे आत्मिक जीवन के लिए। நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் இன்னும் விட முடியாத अनेक பாவங்களில் நாம் சிக்கி இருப்போம். हम उद्धार तो पाए लेकिन अभी भी कई सारे पाप में फंसे हैं। சில காரியங்களில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவங்களில் நாம் இருப்போம். कई बार हम गिर गिर कर उठते हैं। அதையெல்லாம் விட்டு என்னையும் விடுதலையாக்கி ஆண்டவரே உம்மையே இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு உன் வழியில் நடக்கும்படியாய் என்னை நடத்தும் என்று उन सारे बातों से छुटकारा दो करके परमेश्वर के सामने प्रार्थना करने, நமக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தேவ சமூகத்தில் நாம் அன்றாட வேண்டும். हम हमारे लिए हमारे आत्मिक जीवन के लिए हमें प्रार्थना करना है। அதே போல மூன்றாவதாக பிள்ளைகளுக்காக என்று அந்த வசனம் சொல்லுகிறது. उस वचन में लिखा है तीसरी बात बच्चों के लिए, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரமாய் இருக்கிறது. क्योंकि गर्भ का फल यहोवा की ओर से होता है। மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருக்கு ஒரு துணையையும் தந்து मनुष्य अकेला रहना अच्छा नहीं करके उसका एक साथीदार दिलाया। ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் இந்த பூமியில் பழுகி பெருங்கள் என்று சொல்லி நமக்கும் ஆசீர்வாதமான குழந்தைகளை தந்திருக்கிறார். अब्राहम को आशीष किया, फूलों फलों कह के वही संतान का आशीर्वाद हमें भी दिया है। நாம் ஆளுகிற இந்த உலகம் பொல்லாத உலகமா இந்த நாட்களில் இருக்கிறது. इस दुनिया में जो हम जी रहे बहुत बुरा दुनिया है। பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். किसे निगल सकता हूं करके गरजने वाले सिंह की तरह शैतान घूम रहा है। இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலங்களுக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அழுது மன்றாடி ஜெபிக்க வேண்டிய நாட்களில் நாம் இருக்கிறோம். इन दिनों में हम अपने बच्चों के लिए उनके भविष्य के लिए उपवास के साथ प्रार्थना करना है। ஒரு 12ஆம் வகுப்பு வரை நம்மோடே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் 12वीं तक बच्चे हमारे साथ जुड़ के रहते हैं। காலேஜுக்கோ வெளிநாடு படிப்புக்கோ செல்லும் போது जब कॉलेज चले जाते, बाहर देश में चले जाते हैं, நாம் அவர்களோடு இல்லாவிட்டாலும் चाहे हम उनके साथ नहीं होंगे, சிறு வயது முதல் இந்த மாதிரி சண்டே ஸ்கூலில் இருந்து கற்பிக்கப்படுகிற வசனம் அவர்களோட எப்பொழுதும் இருந்து அவர்களை பாதுகாக்கும். बचपन से जो वचन सीख रहे वचन उन्हें संभालेगा। ஆனால் சிறு வயது முதலே நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாம் நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். लेकिन इस बचपन से बच्चों को प्रार्थना में और बाइबल पढ़ने में हमें बढ़ाना है। உலகம் எப்பொழுது அவர் பக்கம் அவர்களை இழுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் போது क्योंकि ये पूरा संसार आकर्षित करके खड़ा है कि बच्चों को कब खींच ले। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நாம் உலகத்தை மாற்றி தேவன் அண்டையில் அவர்களை இழுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்றால் परमेश्वर के बच्चे जो अभिषेक पाए, हम दुनिया के बच्चों को प्रभु के रास्ते में ले आना है। तो இந்த வயதிலிருந்தே பிள்ளைகள் அபிஷேகத்தோடும் தேவனுடைய வசனத்தோடும் வளரும்படியாய் நாம் அவர் சமூகத்தில் உபவாசத்தோடு நம்மளுடைய பிள்ளைகளுக்காய் அழுது மன்றாடி ஜெபிக்க வேண்டும். बचपन से ही बच्चे आत्मिक रीति में बढ़ना है करके हम बच्चों के लिए उपवास करके प्रार्थना करना है। செமையான வழியை தாரும் என்று அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். चौथा सरल यात्रा के लिए उन्होंने प्रार्थना की। நாம் நம்முடைய வாழ்க்கையில் अनेक காரியங்களை நமக்கு இஷ்டமானதை செய்துவிட்டு தேவ சமூகத்தில் சென்று ஏன் இப்படி ஆய்விட்டது என்று புலம்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். कई बार हम अपने मनमानी करते फिर बिलखते कि प्रभु तूने ये क्यों किया है। சங்கீதம் 27:11 இவ்வாறாக சொல்லுகிறது, भजन संगीता 27 इस प्रकार लिखता है, உமது வழியை எனக்கு போதித்து உம்முடைய சுவையான வழியில் என்னை நடத்தும் என்று தாவீது கேட்பதைப் போல तेरा मार्ग मुझे दिखा, अपने सरल रास्ता में मुझे चला कर அவர் சமூகத்தில் நாமும் உபவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதித்து உம்முடைய சுவையான வழியில் என்னை நடத்தும் என்று மன்றாடி ஜெபிக்க வேண்டும். हम भी उपवास करके प्रार्थना करने की परमेश्वर मुझे सरल रास्ता दिखा करके प्रार्थना करना है। சங்கீதம் 37வது அதிகாரம் 5-6 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது, भजन संगीता 27
5 और 6 इस प्रकार लिखा है, நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து अपने मार्ग को प्रभु पर समर्पण करो, அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் उसी पर भरोसा रखोगे तो நம் காரியத்தை வாய்க்கை செய்வது மாத்திரமல்ல, वो तुम्हारा कार्य को सफल केवल नहीं करेगा, நம் நீதியை வெளிச்சத்தை போலவும் तेरा धर्म ज्योति के समान, நம் நியாயத்தை பட்டைப்பாலை போலவும் விளங்கச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். तेरा न्याय दोपहर के उज्जैल के समान प्रकट होगा। ஐந்தாவதாக அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். पांचवा किसके लिए विनंती किए? நீர் தந்த சகல பொருட்களுக்காகவும் என்று சொல்லி आपने दिए हुए सारे धन संपत्ति के लिए। இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். प्रभु के बच्चे, प्रभु ने कई आशीर्वाद आपको दिया है। அவர் தந்த ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் நாம் எவ்வளவு ஞானமாய் இந்த நாட்களில் செயல்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரைகளை அவர் சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். प्रभु ने दिया हुआ धन संपत्ति को हमें कैसे इस्तेमाल करना है करके प्रभु से हमें ज्ञान प्राप्त करना है। எந்த காரியத்தை செய்தாலும் செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் குடும்பமாய் அமர்ந்து அவரிடத்திலிருந்து நல்ல பதிலோடு சென்று அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். कुछ भी फैसला लेने से पहले पूरा परिवार मिलकर प्रभु के सामने प्रार्थना कर फिर फैसला लेंगे तो प्रभु आपको ज्ञान देगा। ஒவ்வொருவருக்கும் அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போல் அவரவருக்கு अनेक ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். सबको अपने अपने हिसाब के अनुसार प्रभु ने कई आशीर्वाद दिया है। இந்த உலகத்தில் अनेक நம்மை ஏமாற்றும் காரியங்கள் நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. इस दुनिया में कई सारी घटनाएं जो हमें फंसाती है। ஞானம் இல்லாமல் நம்முடைய பணத்தை अनेक காரியங்களில் நாம் முதலீடு செய்து ஏமாந்து போகிறோம். निर्बुद्धि के समान अपने पैसे को हम खो देते हैं। தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவரிடத்தில் ஆம் என்று பதில் வந்தால் மாத்திரமே அந்த காரியத்தை செய்யக்கூடிய திறனை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். कोई काम करने से पहले परमेश्वर से सलाह लेंगे तो प्रभु हाँ कहने पर करेंगे तो प्रभु आशीष करेगा। மூன்றாவதாக முழங்கால்களை முடக்குகிற ஜெபத்தை பற்றி நான் பேச போகிறேன். अगला हमारे घुटने को हम टिकाने वाला प्रार्थना है। சங்கீதத்தின் புஸ்தகம் 95வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. भजन संगीता 95:6 में इस प्रकार लिखा है, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக हमें बनाए हुआ परमेश्वर के सामने நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று. हम झुककर दंडवत करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு முன்பாக நாம் முழங்கால் இட்டு செய்யும் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. परमेश्वर के सामने झुककर घुटना टेककर प्रार्थना करने में एक सामर्थ है। சில முகம் சாதிக்காததை முழங்கால் ஜெபம் சாதிக்கும். जो चेहरा हासिल नहीं कर सकता वो घुटना हासिल करता है। அநேக பரிசுத்தவான்கள் முழங்கால் ஜெபம் உலகத்தையே அசைத்திருக்கிறது. कई सारे संतों का घुटना वाला प्रार्थना दुनिया को हिलाया है। நாம் இந்த நாட்களில் நாம் முழங்காலை தேவ சமூகத்திற்கு முன்பாக முழக்கும் போது தேசத்தில் ஒரு அதிர்வு அசைவு உண்டாகும். इन दिनों में यहोवा के सामने अपने घुटने को टेकेंगे तो दुनिया में खिलाव होगा। தானியேலுடைய முழங்கால் ஜெபம் அந்த தேசத்தையே அசைத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. दानियेल की घुटना भरे प्रार्थना उस देश को एक हिलाया। தானியேலை போல எலியா, பவுல், எஸ்தர் இவர்களின் கூட ஜெபங்களும் அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். दानियेल के समान एलिया, एस्तर, पौलुस उनके प्रार्थना के जरिए देश में एक बदलाव ले आया था। இந்த நாட்களில் நாம் 3 விதமான ஜெபங்களை பார்த்தோம். इन दिनों में हम प्रार्थना के विभाग को देखे। முதலாவதாக தேவனுக்கு உகந்த விண்ணப்பமான ஒரு ஜெபத்தை பார்த்தோம். सबसे पहला प्रार्थना कि हमारा प्रार्थना प्रभु प्रसन्न होना है। இரண்டாவதாக दूसरा உபவாசத்தோடு கூடிய ஒரு ஜெபத்தை பார்த்தோம். उपवास भरा प्रार्थना को हमने ध्यान दिया। மூன்றாவதாக முழங்காலில் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்த்தோம். तीसरा हमने घुटना भरा प्रार्थना को देखा। இந்த நாட்களில் நாம் கடைசி நாட்களில் தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிற நாட்களில் நாம் இருக்கிறோம். परमेश्वर का आगमन बहुत निकट है। உலகில் உள்ள எல்லா தந்திரங்களையும் பிசாசின் வல்லமையும் ஜெபிக்கிற ஒரே ஆயுதம் ஜெபம் மாத்திரமே. शैतान के सारे तंत्र मंत्र पर जय पाने का एक ही हथियार है प्रार्थना। உலகத்தில் உள்ள எல்லா கேட்டுக்கும் நாம் தப்பி தேவ சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு ஜெபம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. संसार की सारी बुराई से अगर बचना है तो प्रार्थना बहुत आवश्यकता है। இந்த உலகத்தில் நடக்கிற காரியம், குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்தவைகளே. इस भारत देश में जो भी हम घट रहे हम सब जानते हैं। நாம் ஆனாலும் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்க கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். फिर भी इस
देश के नेताओं के लिए हमें प्रार्थना करना है। சபையை துன்புறுத்தின சவுலை பவுலாக மாற்றி தேவனுக்கென்று இரத்த சாட்சியாய் மாறும்படி செய்த தேவன், कलीसिया को सताए वह शाऊल को पौलुस बनाया और गवाह बनकर प्रभु के लिए मरा। இந்த நாட்களிலும் கூட கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவ சபைக்கும் விரோதமாய் இருக்கிற தலைவர்களையும் தேவ சமூகத்தில் மாற்ற வல்லமை உள்ளது நாம் ஜெபிக்கிற ஜெபம். अब हम प्रार्थना करेंगे तो जो मसीह कलीसिया के विरोधी है प्रभु उनको भी परमेश्वर बदल कर देगा। ஆதலால் लेकिन ஜெபம் மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறது. प्रार्थना बहुत ही आवश्यकता है। கிறிஸ்துவுக்குள் அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே, मसीह में प्रिय मेरे भाई और बहनों, தேவ சமூகத்தில் प्रभु के चरण में தேவனால் கொடுக்கப்பட்ட நேரத்தை அதிக வேளையில் நாம் செலவிட வேண்டும். प्रभु के द्वारा दिया गया समय को कई घंटा बिताइए। நாம் தேவ சமூகத்தில் சிந்துகிற எல்லா கண்ணீரும் துருத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु के समूह में बहने वाला हर एक आंसू को परमेश्वर ने कुप्पी में रखा है। ஆதலால் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காகவும், देश को शासन करने वाले नेताओं के लिए, நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்காகவும், हमारे आसपास लोगों के लिए, இன்னும் நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காகவும், हमारे परिवार में जो अभी तक उद्धार नहीं पाए उनके लिए, உடன் பிறந்தவர்களுக்காகவும், हमारे सगे भाई बहनों के लिए, உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தங்களை தேவன் தடுத்து நிறுத்தும்படியாகவும், संसार में होने वाले युद्धों को प्रभु रोक डालने के लिए। வேதம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, தேசங்களுக்கு விரோதமாக தேசம் எழும்பும் என்று. शास्त्र में लिखा है कि देश के विरुद्ध देश उठेगा। ஆனாலும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, लेकिन फिर भी जब हम प्रार्थना करेंगे, உலகில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் அவர் அமைதியையும் சமாதானத்தையும் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். परमेश्वर देश में शांति समाधान ले आने के लिए सामर्थ्यवान है। ஆதலால் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் கூட கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு इसलिए प्रभु के चरण में बैठे हुए हम सब घुटने में அவரை आकर நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண हम போகிறோம். अब इस समय विनती करने वाले எல்லாரும் हैं। முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, जिन जिनको होता है सब घुटने में आएंगे। என் தேவனாகிய கர்த்தாவே, हे मेरा परमेश्वर, எங்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவனாய் நீர் मेरे இருக்கிறீரே. प्रार्थना को आप सुनने के लिए तैयार हो प्रभु। இந்த நாட்களிலும் கூட எங்களுடைய ஜெபங்கள் इन दिनों में मेरी प्रार्थना ஒரு சுயநலமுள்ள ஜெபமாய் அல்லாதபடி एक स्वार्थी प्रार्थना ना हो प्रभु, தேசங்களுக்காகவும், देश के लिए, தேசங்களில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காகவும், जो लोग अभी तक उद्धार नहीं पाए उनके लिए, இன்னும் எங்கள் குடும்பத்தில் मेरे परिवार में, எங்கள் உடன் பிறந்தவர்களில் मेरे सगे भाई बहन, ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் உண்டு. जो अभी तक कई लोग ये उद्धार नहीं पाए हैं। அநேக ஜனங்கள் தினம் தினம் மரித்து நரகாக்கினைக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களே. कई लोग मर कर प्रभु उस नरक की ओर जा रहे हैं। அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே, प्रभु आपके शब्द के अनुसार हम उद्धार पाए। யாரோ ஒருவர் மூலமா எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறி இந்த இடத்தில் இருக்கிறோமே. किसी के तो जरिए आपका सुसमाचार मिला और हम उद्धार पाकर आपके भवन में बैठे हैं। நீர் எங்களுக்கு அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அல்லவா? आपने मुझे बुलाया, उसका कोई मकसद होगा प्रभु। பாழிந்து போகிற ஆத்துமாக்களை, नाश होने वाले उन लोगों के लिए, உம்மை அறியாமல் தினம் தினம் நரக ஆக்கினைக்கு நேராய் செல்லுகின்ற ஜனங்களை आपको जो लोग नहीं जान पा रहे और नरक की ओर कितने प्राण जा रहे தடுத்து हैं, நிறுத்துகிற ஒரு ஜெபத்தின் வல்லமை, प्रभु उन्हें रोकने वाला एक सामर्थ बड़ा प्रार्थना, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை उनको सुसमाचार संदेश सुनाने का एक अभिषेक भरा हुआ இந்த प्रार्थना நாட்களில் எங்களுக்கு தேவை தகப்பனே. आज हमें जरूरत है पिता। கண்ணீரோடு உம்முடைய சமூகத்துல நாங்க நிக்கிறோம். आंसुओं के साथ तेरे समूह पर खड़े हैं। ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை வந்தோம், ஆலயத்தில் உம்மை ஆராதித்தோம், காணிக்கையை செலுத்தினோம் அன்று அல்லாமல், ऐसे हफ्ते में एक बार भवन में आया, आराधना किए, दान दिए, ऐसा नहीं, தேசத்திற்காய் குடும்பத்திற்காய் बल्कि देश के लिए, परिवार के लिए, எங்களுடைய செவ்வையான வழிக்காய் எங்களுடைய பிள்ளைகளுக்காய் हमारे सरल मार्ग के लिए, हमारे बाल बच्चों के लिए நீர் கொடுத்த 24 மணி நேரத்தில் आपने दिया हुआ इस 24 घंटे में ஒரு நாட்களுக்கு 1 மணி நேரமாவது உம்முடைய சமூகத்தில் செலவிடும்படியா, एक दिन में करीब 1 घंटा तो आपके चरण में बिताने के लिए, தனி ஜெபத்தில் உம்மை நோக்கி மன்றாடும்படியா, हमारे व्यक्तिगत प्रार्थना समय निकालने के लिए, நீ தந்த குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூடி आप दिए हुए बच्चे और परिवार के साथ मिलकर ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிற ஜெபங்களை நாங்கள் குடும்பங்களில் हम ஏறெடுக்கும்படியாகவும், पूरा परिवार मिलकर एक विनती भरा प्रार्थना चढ़ाने के लिए, இந்த நாட்களில் ஒரு ஜெபத்தின் ஆவி வாலிய பிள்ளைகள் மேலும் எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் ஊற்றிடுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் அல்ல கண்ணீரோடு आज के दिन प्रभु एक प्रार्थना की आत्मा
हमारे बच्चों के ऊपर, हमारे जवानों के ऊपर, हर एक के ऊपर उड़ेल देकर के हम प्रार्थना करेंगे, அது நம்முடைய பலத்தால் முடியாது. क्योंकि हमारे बल से कुछ नहीं होगा. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. पवित्र आत्मा की सहायता हमारी जरूरत है. எனக்குள் இருக்கிற பரிசுத்த मेरे ஆவியானவரே, भीतर रहने वाला पवित्र आत्मा என்னையும் கூட ஜெப ஆவியின் வல்லமையினால் இந்த நாளில் मुझे भी நிரப்பி प्रार्थना की आत्मा से भरकर, அப்பா தேசத்திற்காய், हे पिता देश के அப்பா लिए, குடும்பங்களுக்காய், परिवारों के लिए, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய், नाश होने वाले लोगों के लिए, அப்பா பரிசுத்தவான்களுக்காய், पवित्र संतों के लिए, சபைகளுக்காய், कलीसियाओं के लिए, போதகர்களுக்காய் व उपदेशों के ஜெபிக்கிற लिए, ஜெபத்தின் வல்லமை இந்த நாளில் ஊற்றிடுங்க, प्रार्थना ஊற்றிடுங்க, की ஊற்றிடுங்க. आत्मा से हमें उठा ராலா दे காதாரே प्रभु. கேதேரேலே வேரேலே தேரே. ஒவ்வொருவர் மேலும் எங்கள் மேலும் இன்னும் அந்த ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க, அந்த ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நீர் அழைத்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய், உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், एक चमकने वाले बच्चों की எழும்பி तरह, பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வசனத்தின்படி और प्रकाश होकर के वचन के இங்கு உள்ள अनुसार ஒவ்வொரு பிள்ளைகளையும் आए हुए हर एक बच्चे ஒரு எஸ்தரை போல, एस्तर के समान, ஒரு தானியேலை போல, दानियेल के समान, ஒரு நெகேமியாவை போல नehemiया के समान, எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் அவர் आपके लिए இருக்கிறாரே. सवाल करने के लिए என்னையும் सामर्थ्य எடுத்து है। பயன்படுத்துங்கன்னு आपके சொல்லி लिए सवाल करने ராலா தராலா கதரியா கதராலா ரேகேதரே பெரேலே கேதரே ரிதரலா தரலா தரலா தர பகதுரியா. ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷித்தாவே, ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷித்தாவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் இருந்து ஒற்றப்படுவதாக. ரேலே கேதரே பெரேலே ரேரே ரிதரலா தரலா தரலா தரா பரலா தரா ரேலே கேதரே எல்லாரும் தேவ சமூகத்துல கண்ணீரோடு प्रार्थना करेंगे, எனக்காய் வாழ்ந்த நாட்களை தயவாய் மன்னித்து, அப்பா உமக்காய் வாழ்கிற நாட்களை இந்த நிமிடத்தில் இருந்து எனக்கு தருவீராக. உம்முடைய ஊழியத்திற்காய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எனக்கு அபிஷேக ஆவியானவர் இந்த நாளிலும் என்னை வல்லமையினால் நிரப்பணும்னு சொல்லி நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரே. எங்களை அழைத்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் மாற்றிடுங்க. எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. உமக்காய் வாழக்கூடிய கிருபையை கொடுங்க. எல்லாரும் கேட்போமா? யாரு தேவ சமூகத்தில் அமைதியா இல்லாதபடி शांत नहीं रहेंगे. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். சபையாய் கேட்போமா? ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்
अपनी आत्मा से मुझे भर दे இன்றைக்கு என் ஜெபம் मेरे मन को खोल दे உமக்கு உகந்த ஒரு ஜெபமாய் இருக்கட்டே अपनी आत्मा से मुझे भर दे உமக்கு पिता உகந்த ஒரு ஜெபமாய் இருக்கட்டே आपको प्रसन्न करने वाली प्रार्थना என்னுடைய ஜெபம் உபவாசம் நிறைந்த ஜெபமாய் இருக்கட்டே मेरी प्रार्थना उपवास से भरी हो என்னுடைய ஜெபம் உபவாசம் நிறைந்த ஜெபமாய் இருக்கட்டே मेरी प्रार्थना उपवास से भरी हो என்னுடைய ஜெபம் பொருத்தனை நிறைந்த ஜெபமாய் இருக்கட்டே मेरी प्रार्थना मन्नत से भरी हो என்னுடைய ஜெபம் முழங்கால் உள்ள ஜெபமாய் இருக்கட்டே मेरी प्रार्थना घुटनों से भरा हो ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் परमेश्वर की चरण स्थान में आया हुई என்னை தாழ்த்துவதற்காகவே मुझे दीन करने के लिए நான் முழங்கால்ல நிற்பதற்காகவே मुझे घुटने में खड़े रहने के நான் लिए தேசத்துக்காக திறப்பில் நிற்கும்படியாகவே देश के लिए खुले फाटक में खड़े रहने के लिए ஜெபாவினால் என்னை நிரப்பு प्रार्थना की आत्मा से भर दे ஜெபாவினால் என்னை நிரப்பு प्रार्थना की आत्मा से भर दे ஜெபாவினால் என்னை நிரப்பு प्रार्थना की आत्मा से भर दे கடைசி நாட்களிலே आखिरी दिनों में மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் सारी प्राणों पर आत्मा उंडे உங்கள் மீது ஜெபாவியை ஊற்றுவேன் आप पर प्रार्थना की आत्मा उंडे लूंगा விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் प्रार्थना की आत्मा उंडे लूंगा கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் आत्मा उंडे लूंगा தேவனுடைய வார்த்தை உண்மையானது परमेश्वर का वचन सच्चा தேவனுடைய है வார்த்தை உண்மையானது परमेश्वर का वचन सच्चा அது है ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது और आमीन के रूप में है எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவேன் सब अपना मुंह खोल कर बोलिए ஜெபாவினால் நிரப்பு प्रार्थना की आत्मा से भर दे விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பு विनती की आत्मा से भर दे கிருபையின் ஆவியினால் நிரப்பு अनुग्रह की आत्मा से भर दे என் முழங்கால்களுடைய சமூகத்திலே தேயட்டு मेरी घुटनों के सामने टिक என் கண்களுடைய சமூகத்திலே கண்ணீர் வடிக்கட்டு मेरी आंखों से आंसू आने दो தேவ சமூகத்திலே நான் பொருத்தனை பண்ணட்டு परमेश्वर के सम्मुख में घुटनों टेके தேசத்துக்காய் திறப்பல நிற்கிறேன் अपना बल देकर प्रभु चलाइए glory 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 மகிமை 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 யோரி கமலரவ ஷலவரவரவரவரவரவ விபலரவ ஷலவரவர கமலரவ துலவரவரவரவ ஓமங்க தேசலரி வலரவ ஷலவரவரவரவ ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி ஹalleluya 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 கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஜெபாவை ஊற்றி தரும்படியாக परमेश्वर हमको अच्छी प्रार्थना की आत्मा நல்ல उंडेलने ஒரு के लिए விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றி अच्छी தரும்படியாக विनती की प्रार्थना उंडेलने के लिए கிருபையின் ஆவியை கர்த்தர் நம்மேல் ஊற்றும்படியாக अनुग्रह की आत्मा उंडेलने के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम செலுத்தி सब ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे glory 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 ஓ மகிமை 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 தேவ ஆலயத்தை நிரப்பின தேவ மகிமை மத்தியில இறங்கட்டும் ஐயா விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பு விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பு கிருபையின் ஆவியினால் ஜெப ஆவியினால் நிரப்புவீராக ஆவியானவரே உமக்கு உகந்த விண்ணப்பங்களை எடுங்க உமக்கு உகந்த விண்ணப்பங்களை எடுங்க ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை கேட்க தேசத்துக்காக சமுதாயத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரே துணை செய்வீராக கிருபை செய்வீராக glory உமக்கு நன்றி ஹalleluya 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்ட परमेश्वर का वचन हमारे बीच में बांटने के लिए கர்த்தருடைய தாசனை இன்னும் அதிகமாய் கரங்கள் எடுத்து और भी பயன்படுத்தும்படியாக परमेश्वर के दास को अपने हाथ में लेकर बलवंत रीति से उपयोग करने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 அவள் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக उनके द्वारा किया जाने वाली सेवकाई को और उनकी सेवा को और उनकी पत्नी बच्चों को प्रभु आशीष करने के लिए ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 ஜெபத்தை குறித்தும் ஜெபத்தின் மேன்மை குறித்தும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் प्रार्थना और प्रार्थना की महत्वता के बारे में परमेश्वर ने हमसे बातें किया है ஜெபத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொண்டு प्रार्थना की महत्वता को जानते हुए நம்முடைய ஜெப ஆவியை உயிர்ப்பித்துக் கொண்டு हमारी प्रार्थना की आत्मा को और भी उन्नति करते हुए இன்னும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க प्रार्थना में स्थिर बने रहने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर
को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளே परमेश्वर के नाम की महिमा के लिए परमेश्वर के लोगों ने दिए हुए दानों को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर स्वीकार कर उसे आशीष करने के लिए அதை தேவ பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக उसे परमेश्वर के लोगों को कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாமாய தேவனை ஸ்தோத்திரம் पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்தாவியானவரை पवित्र ஸ்தோத்திரம் आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद पिता। சன்னிதானத்திலே கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதிப்பீராக चरण स्थान में इकट्ठे हुए हर एक को प्रभु आशीष कीजिए। கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் मांगो तो तुम्हें दिया जाएगा करके आपने कहा है। சமூகத்திலே வந்திருக்க தேவ பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டார்களோ परमेश्वर के लोग जो भी यहाँ पर आए हैं उन्होंने जो जो बातों को विनती किया है मांगा है எல்லா காரியத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீராக हर बातों का उत्तर दीजिए प्रभु। ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ந்து வருகிற தேவ பிள்ளைகள் आत्मिक जीवन में बढ़ने वाले परमेश्वर की प्रजा தங்கள் ஜெப ஜீவித்திலே மாற்றத்தை உண்டாக்கி கொண்டு प्रार्थना की जीवन में परिवर्तन पाकर இன்னும் கிருபை மேல் கிருபை பெற்று மகிமை மேல் மகிமை அடைந்து और भी अनुग्रह में अनुग्रह पाकर महिमा में महिमा होने के लिए மறுரூபத்தின் பாதையில் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்து रूपांतर के अनुभव में आप अपने बच्चों को अगुवाई कीजिए। வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்தி தந்த கர்த்தருடைய தாசருக்காக உமக்கு நன்றி पवित्र செலுத்துகிறோம் शास्त्र की महत्वता को प्रकट करके दिया हुआ आपके दास जी के लिए धन्यवाद प्रभु जी। மகனை இன்னும் அதிக அதிகமாய் आप ஆசீர்வதிப்பீராக अपने बेटे को और भी महत्व में बढ़ा दीजिए प्रभु। உம்முடைய நல்ல நாமத்தை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படுத்துவீராக आपके शुभ नाम आपके बच्चों के द्वारा महिमा होवे प्रभु। பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் கொண்டு மகிமைப்படட்டும் आपके बच्चे जहाँ रहते हैं वहाँ पर आपका नाम उनके द्वारा महिमा होवे प्रभु। கர்த்தருடைய பரிபூர்ண சித்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் परमेश्वर की परिपूर्ण इच्छा उनके जीवन में पूरा हो जाए प्रभु। கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் परमेश्वर की भलाना महिमा होवे। காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய காணிக்கை நீர் அங்கீகரித்து दान ஆசீர்வதிப்பீராக दिए हुए रे को प्रभु अरे के दानों को स्वीकार कर आशीष कीजिए। பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர வர விருத்தியும் முன்னேற்றத்தை கட்டளை आपके बच्चों के जीवन में दिन प्रगति और बढ़ोतरी पाने के लिए सहायता कीजिए। நல்ல நாமம் மகிமைப்படட்டும் आपका शुभ नाम महिमा हो எங்களை जाए। தாழ்த்தி உடைய கரங்களிலே हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே ये मेरे मनियों கர்த்தரை को धन्य ஸ்தோத்திரி के- जो इन मुझ உள்ளமே में उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி के। என் ये मेरे ஆத்துமாவே मनियों को கர்த்தரை धन्य के। ஸ்தோத்திரி उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को பாவனையும் नहीं மறவாதே भूलना। ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें।